வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி, வைகாசி மாதம் 19ஆம் தேதி. தீவிரமடைகிறது தென்மேற்கு பருவமழை 2 நிலைகளில், வங்கக்கடல் பிரிவும் அரபிக்கடல் பிரிவும். தமிழகத்தில் வலுவடைகிறது வெப்பச்சலன இடிமழை. அது நாம் நேற்றைய அதற்கு முந்தைய விளக்கங்களில் அதற்கான வானிலை அமைப்பையும் காரணங்களையும் விரிவாக விளக்கியிருக்கின்றோம். இன்றைய நிலையில் தமிழகத்தில் நேற்றை விட கூடுதலாக 13 முதல் 18 மாவட்டங்களில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் தீவிரமடைய இருக்கிறது. அத்தகைய வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களில் என்ற அளவிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு இசை நாற்காலி. இசை நிறுத்தப்படும் போது காலியாகும் இருக்கைகளை நிரப்ப முன்னெடுப்புகளை எடுப்பது இந்த விளையாட்டினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். அந்த வகையில் சில நேரங்களில் காலியாக இருக்கக்கூடிய இருக்கைகளை நிரப்ப 2 முதல் 3 வரை ஒரே இருக்கைக்கு போட்டியிடுவர். அந்த நேரத்தில் பார்வையாளர்களுடைய பார்வை குவிதலும் அந்த இருக்கை நோக்கி இருக்கும். அது ஒரு ட்ரெண்டிங் ஸ்பாட்டாக அந்த இருக்கை மாறும். அதேபோல்தான் தமிழகத்தில் இப்போதைக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஏற்பட காரணமான காற்று குவிதல் ஏற்படுகிறது. அதாவது மத்திய இந்திய பகுதிகளில் இருந்து வெப்பமிகுந்த ஓரளவுக்கு ஈரப்பதத்தை சுமந்த காற்று வடக்கு மாவட்டங்கள் வழியாக உள்நுழைந்து வருகிறது. அதே நேரத்தில் மேற்கு கணவாய்கள் வழியாக மேற்கு காற்றும் மேற்கில் இருந்து தென்மேற்கு காற்று மேற்கில் இருந்து அரபிக்கடல் ஈரப்பதத்துடன் குளிர்ந்த காற்றாக உள்நுழைய சில வேளைகளில் ஏற்படும் தாழ் அமுக்கங்கள், அதாவது வெற்றிடங்களை நோக்கி வங்கக்கடல் பிரிவு தெற்கு காற்று தென்கிழக்கு திசையில் இருந்தோ அல்லது கிழக்கு திசையில் இருந்தோ உள்நுழைய இந்த இசை நாற்காலியில் ஏற்படக்கூடிய காலியிடங்களுக்கு ஏற்படக்கூடிய மோதல்களைப் போல வெவ்வேறு திசைகளில் இருந்து வெவ்வேறு நிலைகளிலான காற்றுகள் குவிதல் ஏற்பட்டு இந்த அதிரடியான வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்தி வருகிறது என்பதுதான் எளிமையான ஒரு விளக்கமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வகையில் நேற்று நாம் எதிர்பார்த்த அநேக மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. நல்ல மழைப்பொழிவும் ஏற்பட்டிருக்கிறது. சில இடங்களில் சற்று கனமழை பொழிவும் ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், கோவை மாவட்டத்திலும் கூட தூறல் சாரல் மிதமான மழைப்பொழிவு என்ற நிலையில் மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிறது. தேனி, விருதுநகர் மாவட்டத்திலும் மழைப்பொழிவு மேற்கு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அநேக இடங்களில் நாம் நேற்றைய நிலையில் எதிர்பார்த்தோம் மழைப்பொழிவை. அது கிட்டத்தட்ட 90% மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிலையில் மழைப்பொழிவுடைய தாக்கம் விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவடையும் மாவட்டங்கள் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இந்த 3 மாவட்டங்களும் வருகின்ற அனைத்து நாட்களிலும் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும். அதே போல நாமக்கல்லும் இதில் பெரும்பான்மையான நாட்களில் வரக்கூடிய 7 முதல் 9 நாட்களில் பெரும்பான்மையான நாட்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஏதோ ஒரு இடத்தில் மழைப்பொழிவு ஏற்படும் என்ற நிலை இருக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான நாட்கள் மழைப்பொழிவு ஏற்படும் நாட்களாக அமையும். இதில் மாற்றம் ஏதும் இல்லை. இந்த நிலையில் மழைப்பொழிவு விரிவடையும் மாவட்டங்களாக அது வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் நேற்று ஓரிரு இடங்களில் திருப்பத்தூர் மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டது. இன்றைய நிலையில் வேலூர் மாவட்டத்திற்கும் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவு வாய்ப்புகள் இருக்கலாம். இதன் நீட்சியாக ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் வேலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டிய மாவட்டங்களுக்கும் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு நீட்சியடைய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் ஒருபடி காஞ்சிபுரம், சென்னை வரை மழைப்பொழிவு நீட்சியடையவும் வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கலாம்.
திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு நேர்ச்செய்யக்கூடும். பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவானது வெப்பச்சலன இடிமழை பொழிவானது நேர்ச்சியடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை அது ஏற்கனவே நாம் கூறிவிட்டோம். சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடமேற்கு மற்றும் வடக்கு பகுதிகள், ஒரு சில வேளைகளில் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும், தாராபுரம் உள்ளிட்ட மேற்கு பகுதிகளுக்கும், உடுமலை பகுதிகளுக்கும், கோவை மாவட்டத்தினுடைய காற்று பகுதிகளுக்கும் கூட இன்று இரவு நள்ளிரவு வாக்கில் தூறல், சாரல், மிதமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் வலுவான மழைப்பொழிவு இன்று ஏற்படலாம். அதே போல இந்த மழைப்பொழிவினுடைய நீட்சி கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கும் இன்று விரிவடையக்கூடும். சற்று பரப்பில் கூடிய மழைப்பொழிவாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் இந்த வாய்ப்புகள் இருக்கலாம். இதனுடைய அடுத்த கட்ட நீட்சியாக இன்று இரவு நள்ளிரவு வாக்கில் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு ஆங்காங்கே வலுவடையக்கூடும். இந்த நிலையில் கடலோர மாவட்டங்களுக்கு, வடகடலோர மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் இத்தகைய மழைப்பொழிவு இன்றைய நிலையில் இருக்கும் என பார்க்கும்போது அரிதான வாய்ப்புகளாக கடலூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் உள்பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடும். இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவுடைய நீட்சி உள்பகுதிகளுக்கு சற்று விரிவடையலாம். உறுதியான வாய்ப்புகளாக அறுதிட்டு கூறிவிட முடியாது. அதே போல திருவாரூர் மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள், இந்த பகுதிகளிலையும் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் நாம் இன்று வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கின்றோம். அது இத்தகைய வகையில் நீட்சியடையும் என்பதை பார்க்கலாம். அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய நிலையில் அதனுடைய நீட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும், மிக அரிதாக அது நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் நீட்சியடையலாம். உறுதியான வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்களில் இன்றும் குறைந்தே காணப்படுகிறது. நாளைய நிலையில் இது கடலோர மாவட்டங்களை நிச்சயமாக உறுதியாக எட்டக்கூடும் என்ற நிலை நாம் அடுத்து வரக்கூடிய நகர்வாக எதிர்பார்க்கின்றோம். தெற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் கிட்டத்தட்ட அநேக இடங்களில் மலைப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் தூறல், சாரல், மிதமான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் இன்று மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் உள்பகுதிகளுக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் உள்பகுதிகளுக்கும், மதுரை மாவட்டத்தினுடைய மத்திய பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் சற்று வலுவான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. மதுரை மாவட்டத்தினுடைய மழைப்பொழிவானது ஒரு சில வேளைகளில் காற்றின் நகர்வுகள் மற்றும் குவிதலுக்கு ஏற்ப சிவகங்கை மாவட்டத்திலும் மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் மற்றும் தென்காசி இந்த மாவட்டங்களில், தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை அது செங்கோட்டை, ஆரியங்காவு கணவாய் வழியாக காற்றினுடைய வேகம் அதிகரித்த நிலையில் ஒரு சில நேரங்களில் வேக மாறுபாடு காரணமாக தூறல், சாரல் மழைப்பொழிவு இன்றும் தொடரும். தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலேயும் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வலுவாக நீடிப்பதோடு சில நேரங்களில் சற்று கனமழைக்கும் மேற்கு பகுதிகளில் வாய்ப்பு இருக்குது. அதே போல தான் நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் இதே நிலை தான். குமரி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இதர பகுதிகளில் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக மேற்கு காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும். அதே நிலையில் இந்த வேகத்தில் சில நேரங்களில் இன்று மாலை, நள்ளிரவு நேரத்தில், இரவு நேரத்தில் வேக மாறுபாடுகள் காரணமாக மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் இந்த பகுதிகளுக்கு, நெல்லை மாவட்டத்தினுடைய இதர பகுதிகள் மற்றும் குமரி மாவட்டத்தில் அநேக பகுதிகளில் இந்த மாதிரியான மழை வாய்ப்புகள் திடீரென ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதமான வானிலை இந்த மாநிலங்களுக்கு இன்று நிலவக்கூடும். மற்றபடி நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை
ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் இன்று மழைக்கான வாய்ப்புகள் குறைந்திருந்த நிலையிலும் கூட இன்று இரவு நேரத்தில் இன்று மாலை இரவு நேரத்தில் ஓரிரு இடங்களில் இந்த கடலோர பகுதிகளுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலையும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் ஒரு சில உள்பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த நிலையில் இன்றைக்கான வானிலை நகர்வு மழைப்பொழிவு வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய நிலையில் இந்த மழைப்பொழிவானது கிழக்கு பகுதிகளை நோக்கி முன்னேறக்கூடும். அதாவது கடலோர மாவட்டங்களை நோக்கி ஓரளவிற்கு தெற்கிலும் மிக வலுவாக வடக்கிலும், அதாவது வடக்குனா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி இந்த பகுதிகள் நோக்கியும், அதே போல டெல்டா மாவட்டங்களின் கிழக்கு பகுதிகளை நோக்கியும் நாளைய நிலையில் வானிலை நகர்வும் மழைப்பொழிவு வாய்ப்புகளும் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே அடுத்து வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு விரிவடையும் நாட்களாக இருக்கக்கூடும். 4 முதல் 5ஆம் தேதி வரை இத்தகைய வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. 6, 7, 8, 9 இந்த வானிலை நகர்வு தொடர்கிறது. வெப்பச்சலன மழைப்பொழிவும் தொடர்கிறது. அதே நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படும் என்பது அன்றைய தின காற்றினுடைய திசை மாறுபாடுகள், அழுத்த மாறுபாடுகள், உள்நுழையும் காற்று குவிதல் இதனுடைய வாய்ப்புகள் மற்றும் உயரும் வெப்பத்தினுடைய அளவு, அதன் காரணமாக ஏற்படும் வெற்றிடங்கள், அதாவது ஒரு நாம் தொடக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றோம், இசை நாற்காலியில் ஏற்படும் வெற்றிடங்களை நிரப்ப மோதல் ஏற்படுவது போல வளிமண்டல கீழடுக்கு மற்றும் மேலடுக்கில் ஏற்படும் வெற்றிடங்களை நிரப்ப ஏற்படும் மோதல்களின் விளைவுதான் வெப்பச்சலன இடிமழை. அது 9ஆம் தேதி வரை தமிழக மாவட்டங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது என்ற நிலையில் இன்றைய நிலையில் நமது விளக்கத்தை தெரிவித்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்தடுத்து வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பொறுத்தும் மழை வாய்ப்புகளை அறிவிக்க தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.